ஹாய் கைஸ், குட் மார்னிங். டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். அஸ் யூஷுவல் டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கலாம். ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து காலையில் 12:30 2 o'clock வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் 3:30 5 o'clock வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா அஸ் யூஷுவல் நைட்டு வந்து 7:30 9 o'clock வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஓகேயா? இந்த ஸ்லாட் எதுக்குன்னா லைவ் டேரட் கார்ட் செஷனுக்கு, இல்லைன்னா கால் செஷனுக்கு. கால் செஷன் 1.5 hours-க்கு 1500 rupees. ஓகேயா? லைவ் டேரட் கார்ட் செஷன் ஃபுல் ரீடிங்க்கு லைவ் செஷனுக்கு 2500 rupees. இந்த லைவ் செஷன் டேரட் கார்டு இல்லாமல் ரெக்கார்டட் ரீடிங் கேட்குறீங்க. ரெக்கார்டட் ரீடிங் ஃபுல் பர்சனலோ இல்லை ஃபுல் ட்வின் ஃப்ளேமோ வேணும் அப்படின்னா 2000 rupees ஆகும். ஓகேயா? ஸோ இன்றைக்கி நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெக்கார்டட் ரீடிங்க்கு உங்கள் ஃபோட்டோவும் அனுப்பிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரீடிங்கை நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு லிங்க் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகே? ஸோ கோச்சிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே வந்து ட்வின் ஃப்ளேம்னு சொல்லிட்டு ட்வின் ஃப்ளேம் கோச்சிங் கேட்குறதில்ல. இப்போ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபேமிலின்னு ஒன்று உருவாக்கிட்டோம், ஃபேமிலிக்குள்ளே இருக்கோம், ஆனால் எங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், எமோஷனல் ஹீலிங் வேணும், எங்களுக்கு ஒரு கோச்சிங் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்காகவே அந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட், பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதுக்காகவே கோச்சிங் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோச்சிங்கை இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ ட்வின் ஃப்ளேம் கோச்சிங்கும் அஸ் யூஷுவல் இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ இன்றைக்கான டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். ஓகே? ஹாய் கைஸ், இது உங்கள் பர்சனோட மெசேஜ். உங்கள் பர்சனோட மெசேஜ் 5 of Swords. 5 of Swords அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ மச் ஆஃப் தாட் கான்ஃப்ளிக்ஸ். உங்களுக்குள்ளேயே நிறைய தாட்ஸை நினச்சி உங்களையே நீங்கள் குழப்பிக்கிறீங்க. ஓகே? எதுலேயுமே தெளிவாக முடிவெடுக்க முடியல. அதே மாதிரி மற்றவங்க சொல்கிற எல்லா வார்த்தையும் பர்சனலாக எடுத்துக்கிட்டு தப்பாக வேற யோசிக்கிறீங்க. மற்றவங்க அந்த ராங் இன்டென்ஷன்லேயே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் அதை ராங் இன்டென்ஷனில் எடுத்துகிட்டு தப்பாக நினச்சிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் இப்போதைக்கு உங்களோட பர்சனோட மைண்ட் செட் இருக்குது அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இனி நாளைக்கு எனர்ஜி என்ன, நாளைக்கு மெசேஜ் என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பாய்.